ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கடைங்கள்லாம் விற்பாங்கள்ல அந்த மாதிரி பன் வந்து வீட்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பன் வாங்கணுன்றதுக்காக நம்ம பேக்கரி போகணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வீட்லேயே நம்மளோட நார்மலான இட்லி பாத்திரம் அப்படி இல்லைன்னா குக்கர்லேயே நம்ம சுலபமாகவே செய்யலாம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சமைக்கும் போதுமே ரொம்பவே சூப்பரான ஸ்மெல் வந்தது. நம்ம பேக்கரியெல்லாம் க்ராஸ் ஆகும்போது ஒரு பிரெட் ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி சூப்பரான ஸ்மெல் வந்தது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது வந்து 240 ml கப்பு. பால் வந்து பார்த்திங்கன்னா 125 ml பால், அதாவது ½ கப். நம்ம எந்த கப்பில் மைதா எடுக்கிறோமோ அந்த கப்பில் ½ கப் பால் எடுத்துக்கோங்க போதும். சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ட்ரை ஈஸ்ட் வந்து 1.25 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. நெய் வந்து நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் வேணா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கோம்ல 125 ml பால், அந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம். பாலில் அடுத்து நம்ம வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்த பிறகு நம்ம வச்சுருக்கோம்ல ட்ரை ஈஸ்ட், அது 1.25 ஸ்பூன் எடுத்துருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பால் வந்து புளிச்சு நல்லா பொங்கி வரும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பாலை யூஸ் பண்ணி தான் நம்ம மைதா மாவை பிசைய போகிறோம். இதுக்கு தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க 1 கப் மைதாவை வந்து இதில் கொட்டிக்கலாம். மைதா போட்ட பிறகு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்க்க சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா உப்பையும் மைதாவையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம 10 மினிட்ஸ் வச்சுருந்தோம்ல பால், அந்த பாலை எடுத்து இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சுகர் போட்டிருப்போம்ல, அந்த சுகர் வந்து சரியாக கரைஞ்சிருக்காது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ இந்த பாலை சேர்க்கும் போதே அந்த சுகரையும் நல்லா நீங்கள் எடுத்து போட்டு மைதா மாவு பிசையும் போதே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மைதா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா இழுத்து நல்லா பிசையணும். அப்போ தான் நமக்கு பன் வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். பாலை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிசறி விட்டுட்டு நல்லா சாஃப்டாகிற மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சுக்கோங்க. கையில் இந்த மாதிரி தான் மாவு ஒட்டும். ஸோ ஒட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வீட்டில் நெய் இல்லாதவங்க நார்மலாக ஆயில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தான் கையில் ஒட்டி ஒட்டி வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீங்கள் பிசைஞ்சு விடுங்க. இப்போ நெய் போட்டிருக்கங்காட்டியும் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இந்த மாதிரி டைமில் நல்லா போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது அந்த மாவு மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம். நெய் இல்லாதவங்க நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக்கிக்கோங்க மாவை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, தொடும்போதே நமக்கு தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த மாவு. இப்போது நம்ம இந்த மாவு மேலே நெய் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 1 hour கிட்ட அப்படியே மூடி வச்சிடலாம். எதுக்காகனா நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாவு வந்து நமக்கு டபுள் ஆகி கிடைக்கும், நல்லா புஃப்னு உப்பி வரும். அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். 1 hour கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா புசு புசு உப்பி வந்திருக்குன்னு. இப்போ நான் 1 hour கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பயங்கர சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு. மைதா யூஸ்வலாகவே பிசைஞ்சாலே சாஃப்டாகிடும். இன்னும் நம்ம இந்த மாதிரி ஈஸ்ட்லாம் போட்டு பால்லாம் போட்டு பிசையும் போது நல்லாவே சாஃப்டாயிரும். பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு, செம்ம சாஃப்டாக இருக்குங்க. இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒட்டாத மாதிரி.
இந்த மாதிரி எப்பயுமே மாவு பிசையும் போது பன்னுக்கெலாம் பிசையும் போது நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான நல்லா உப்புற மாதிரி பன் கிடைக்கும். நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போது இந்த மாவை நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி உள் சைடு நல்லா மடக்கி விட்டு அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா வரும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் நம்ம 4 பன் செய்யலாம். இன்றைக்கி எடுத்துருக்க அளவுக்கு 4 பன் வரும் கண்டிப்பாக. இப்போது அந்த மாவை எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டு அதை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போது 4 பார்ட்டையும் ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போது மாவை வந்து நம்ம 4 பார்ட்டாக பிரித்தாச்சு. அடுத்து நம்ம இட்லி தட்டு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் நெய் அல்லது எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அந்த 4 பங்கில் 1 பங்கு மாவு எடுத்து நல்லா டக் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணி அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி டக் பண்ணி நம்ம மாவு பிசைறதுனால நமக்கு பன் வந்து நல்லா உப்பி சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு கையில் ஒட்டாத மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த இட்லி தட்டில் இந்த மாவை வச்சிடலாம். இதே மாதிரி மீதி 3ஐயும் வச்சுருங்க. அடுத்து நம்ம இது எதுக்குள்ளே வேக வைக்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். இது செய்கிறதுக்கு நமக்கு அடிகனமான பாத்திரம் தேவை. நான் இன்றைக்கி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி வானல் இல்லாதவங்க நார்மல் ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி இந்த லிட்டில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோல் வந்து இருக்கக்கூடாது. அதனால் அதை வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு அடைச்சிட்டேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம அந்த இட்லி தட்டை வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வச்ச உடனே மாவு வந்து பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அது குக்காக நமக்கு நல்லா உப்பி பெருசாக சாஃப்டாக வரும். இப்போது இதுக்கு மேலே நம்ம நெய் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 4 பன்லையும் நல்லா நெய் அப்ளை பண்ணி வைங்க. இப்போது இந்த 4 பார்ட் மாவு மேலேயும் நெய் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெய் இல்லாதவங்க ஆயில் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. வைக்கிறவங்க இதே மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு குக்கர் மூடியில் நம்ம எந்த ஒரு கேஸ் கட்டும் விசிலும் போடாமல் திருப்பி மூடி வச்சுக்கணும். அந்த மாதிரி வேக வைங்க. இதை குக் பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பை வந்து சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த பன் கண்டிப்பாக குக் ஆகிடும். இப்போ அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வானலில் மேலே மூடியில் ஓட்டை இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அது டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு அதை ஹோல் அடைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பன்னு குக் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்தாலே போதும். இந்த பன் வந்து உள்ள வரைக்கும் குக் ஆகிருக்கும். இப்போது இந்த பன் மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு பன்னுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நல்லா பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நெய் போடுறது. நல்லா 4 பன்னு மேலேயும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான பன் நல்லா உப்பி நல்லா ஃப்ளஃபியாக நல்லா அழகாக ரெடி ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், எடுத்து காட்டும் போது இங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை. ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. ஏன்னா நம்ம அடியில் வந்து நெய் தடவி வச்சுருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன் வந்து தயாராகிடுச்சு. இந்த பன்னுக்காக நம்ம கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பரான முறையில் நல்லா ஹெல்த்தியாக நல்லா சுத்தமாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் பன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக இருந்தது. இது குக் பண்ணும்போது நம்ம இந்த பேக்கரிலாம் க்ராஸ் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு பிரெட் ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி அடிச்சது. ரொம்பவே அருமையாக இருந்தது அந்த ஸ்மெல்லு. பாருங்கள், இவங்க புட்டு காட்டும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வரைக்கும் பன் குக் ஆகிருக்கு. ஸோ பன் வந்து மேலே வந்து அந்த லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளாரியே அது கண்டிப்பாக குக் ஆகிடும். ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த தோலில் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான பன் தயாராகிடுச்சு. எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.